உதாரணத்துக்கு முதல்ல இந்த பபுள் டீ என் பொண்ணு குடிக்கும்போது நான் என்ன பண்ணேன், மூத்திரத்தை அது கழுத மூத்திரம் மாதிரி இருக்குன்னு ஐ டிடன்ட் டேஸ்ட் இட் ரைட், சோஃபார் ஐ டிடன்ட் டேஸ்ட் இட். பட் ஆனால் அது வந்து ஒரு உயர்வினவர் செனி மலை போன்ற தோள்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி அது வந்து சொன்னாங்க. மலை பண்ணோம் எங்கே போய் தடவிட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ரொம்ப கரடுமுடாகவும் இருக்கும் மலை. ஸோ இது ரொம்ப உயர்வினவர் செனி, அந்த மாதிரி தான் அந்த கழுத மூத்திரன்ட்டு. இன்றைக்கி படுத்திருந்தேன், என் பொண்ணு பபுள் டீ வாங்கிட்டு கொடுத்து, நானும் என் பொண்டாட்டியும் பபுள் டீ வாங்கிட்டு கொடுத்தாங்க, குடிச்சா நல்லா இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நான் ஏதாவது பபுள் டீ வச்சு லண்டனில் போகிறேன்னு வச்சுக்கோங்க, கழுத மொத்தத்தை குடிக்கிற ஜாக்கி நீ எவனா ஃபுல்லாக பார்த்தவன் இல்லை பார்த்தவன் ஏதாவது சொன்னேன் அசிங்கமாக போச்சா, அசிங்கமாக விட குமாரில். அதனால் நான் வார்த்தையை விட மாட்டேங்க, நான் ரொம்ப பார்த்து சவாலே விட மாட்டேன். அதை எப்படின்னா சவால்னா மைண்டில் நினச்சிக்குவேன், வச்சு செய்வேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான விஷயங்களை அது எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் சவாலே விட மாட்டேன் நான். ஏன்னா நம்ம எப்போ வேணாலும் மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நிறையவே இருக்கும். என் வாழ்க்கையில் காதலே இல்லைன்னா இந்த டிபெண்ட் வந்து நிற்கல புலப்புக்கல அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாமே இருக்கும். ஓகேவா? ஒரு நாளைக்கு எப்படியாவது எங்கேயாவது அதை இப்படி கோத்து விடுறீங்களே, அது எப்படி உங்களால் முடியும்? அந்த மாதிரி இந்த வேர்பல் அபியூஸில் அந்த மூத்திரத்தை வாங்கி குடி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த கம்பேரிசன் வந்து என்னன்னா, பச்சா பூச்சா எந்த வேலையும் உன் ஆட்டிடியூட் மாதிரி தான் எல்லாம் நடந்தது, வா நீ நானும் ஒரு மடக்கு ஊதியை வாங்கி வச்சுட்டு ஊதிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி போய் நிற்கும். ஆக்சுவலாக அது மட ஊதினா மடக்கு ஊதி என்றால் விசில் என்ற அர்த்தம். அது மடங்கி இருக்குங்க இல்லையா, ஊதுகுழல் மடங்கி இருக்கிறதல்லவா, அதனால் அது மடக்கு ஊதின்ற அர்த்தம். ஓகே, மடங்கி இருக்கு. ஓகே, நான் அப்புறமா அது என்னன்னு உங்களுக்கு நான் பார்க்குறேன். சரிங்க, டிஸ்கஸ் பண்ணுறது.